ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா நவம்பர் 9க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா தமிழ் அகராதி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 8 தான் வந்து தமிழ் அகராதி தினம் அப்படின்ட்டு கொண்டாடப்படுகிறது. இது யாருடைய பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா வீரமாமுனிவரினுடைய பிறந்த நாள். தமிழில் தைரியநாதன் என்றும் பின்னர் வீரமாமுனிவர் என்றும் மாற்றிக்கொண்டார். இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி அவர்கள். இவர்கள் வந்து பார்த்தோம்னா இத்தாலி நாட்டை சேர்ந்தவர்கள். ஒரு கிறிஸ்தவ போதகர். இவர் 1710 தமிழகம் வந்தார். தமிழினுடைய முதல் அகராதியான சதுர அகராதியை வந்து இவர் வெளியிட்டார் 18ஆம் நூற்றாண்டுல. அதனால தமிழ் அகராதியினுடைய தந்தை என்று போற்றப்படுகிறார். தமிழ் அகராதியினுடைய தந்தை என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வீரமாமுனிவர். அவருடைய பிறந்த நாளான நவம்பர் 8 தான் வந்து பார்த்தோம்னா தமிழ் அகராதி தினம் அப்படின்ட்டு கொண்டாடுறோம். இந்த நூல் சதுர அகராதி நூல் வந்து எப்பொழுது வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 18ஆம் நூற்றாண்டு இயர் பார்த்தோம்னா 1824 வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா எந்த திட்டத்தின் கீழ் பழங்குடி மக்களின் மிக அடிப்படை தேவையான பாதுகாப்பான நிரந்தரமான வீடுகள் அமைத்து தரப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தொல்குடி திட்டத்தின் கீழே தான் வந்து இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. தொல்குடி திட்டம் பார்த்தோம்னா 2024ஆம் ஆண்டில் வந்து தொடங்கப்பட்டது. 1979 வரை ஆதி திராவிடர் மக்களுக்கு இலவச வீடுகள் கட்டித்தரப்பட்டு வந்தது. 45 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு தற்போது வந்து மீண்டும் தொடங்கி இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. எந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்குடி திட்டத்தின் கீழ். இது எந்த அரசு தொடங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக அரசு வந்து தொடங்கி இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா உலக துப்பாக்கி சுடுதலில் தங்கம் வென்ற இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரவீந்தர் சிங். 569 புள்ளிகளுடன் உலக துப்பாக்கி சுடுதலில் தங்கம் வென்றிருக்காரு. ஆடவர் பிரிவில் 50 மீட்டர் ஃப்ரீ பிஸ்டல் அப்படின்ற பிரிவில் தான் வந்து இவர் 569 புள்ளிகளுடன் வந்து தங்கம் வென்றிருக்காரு. மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வாளறிவன் 232 புள்ளிகளுடன் 3வது இடம் வந்து பிடித்திருக்காரு. மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வாளறிவன் 232 புள்ளிகளுடன் 3வது இடம் வந்து பெற்றிருக்காங்க. இது மகளிர் பிரிவில் வந்து பெற்றிருக்காங்க. T20 தொடரில் வெற்றி பெற்ற அணி எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அணி தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. யார் யாருக்கு இடையில நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியாவுக்கு இடையில தான் நடைபெற்றிருக்கு. அதில் இந்திய அணி வந்து 2-1 என கைப்பற்றி கோப்பையை வந்து வென்றிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவின் முதல் சிசு கொலை தடுப்பு இல்லம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 1853 ஜனவரி 28 சாவித்ரிபாய் புலே அவர்களால் தொடங்கப்பட்ட இல்லம் தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவினுடைய முதல் சிசு கொலை தடுப்பு இல்லம். இவர்கள் வந்து பார்த்தோம்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இவர் இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா சாவித்ரிபாய் அவர்கள் தான். இவங்களுடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1831 இருந்து 1897. பெண்ணுரிமை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 1852 மகிழா சேவா மண்டல் என்ற அமைப்பை வந்து தொடங்கினாங்க. 1892 கல்வியின் தேவை மற்றும் சாதி எதிர்ப்பு குறித்த கவிதைக்கான ஒரு நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த நூலோட பெயர் வந்து பார்த்தோம்னா கவிதை மலர்கள் அப்படின்ற தலைப்பில் வந்து கல்வியினுடைய தேவை சாதி எதிர்ப்பு குறித்து 1892 வந்து இவங்க வந்து நூல் வெளியிட்டிருக்காங்க. இவங்க வந்து ஜோதிராவ் புலே அவர்களினுடைய வந்து மனைவி தான். 1848 வந்து பெண்களுக்கான பள்ளியை வந்து தொடங்கியிருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியர் அப்படின்ட்டு சாவித்ரிபாய் பூலே அவர்கள் அழைக்கப்படுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வங்காளத்தில் 1771 நடந்த ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை விவரிக்கும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பக்கிம் சந்திரரின் ஆனந்த மடம் 1882 வெளிவந்த நாவல் தான் வங்காளத்தில் 1771 நடந்த ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை விவரிக்கிற நூல். த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்ற நாவலுக்காக 1997 புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அருந்ததி ராய் அவர்கள் தான். த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்ற நாவலுக்காக 1997 புக்கர் பரிசை வென்றாங்க. புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் அப்படின்னு பார்த்தோம்னா அருந்ததி ராய்னு நமக்கு தெரியும். அவங்க எந்த நாவலுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்ற நாவலுக்காக தான் வந்து பெற்றிருக்காங்க. இந்த நாவல் வந்து எதை பற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா சமூக பிரச்சனைகளை கதை மூலம் ஆராயும் இந்த நாவல் தான் வந்து பார்த்தோம்னா த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். சமூக பிரச்சனைகளை தான் வந்து முக்கியமாக ஆராயிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.